வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரொஜெக்டட் மோஷனில் டைம் ஆஃப் ஃப்ளைட், ரேஞ்ச், டைம் டேக்கன் டு ரீச் மேக்ஸிமம் ஹைட் அண்ட் மேக்ஸிமம் ஹைட். ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் டைம் ஆஃப் ஃப்ளைட். டைம் ஆஃப் ஃப்ளைட்னா என்ன? டைம் ஆஃப் இங்கே அட் t is equal to 0 டைம் t is equal to 0, the x displacement in the horizontal direction also 0, in the vertical direction also 0. ஏன்னா இந்த இடத்துல இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. இங்கேருந்து இனிஷியல் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து இப்படி போகுது. தட் இஸ் டைம் டேக்கன் டூரிங் த ஃப்ளைட். இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஃபாலோயிங் பேரபோலிக் பாத்தில் போகிற போது எவ்வளோ டைம் எடுக்குது டு கம்ப்ளீட் இட் ஜேர்னி, அதுதான் நம்ம டைம் ஆஃப் ஃப்ளைட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அட் this point time is equal to t, where t is equal to time taken to complete the journey, simply time of flight அப்படின்னு சொல்லலாம். time of flight. இந்த இடத்துல x என்ன வரும்? x is equal to range. இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு, அதுதான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். y என்ன வரும்? y is equal to 0. ஏன்னா yல டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே என்ன வரும்? y டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. Because y is equal to 0, therefore y is equal to 0 at t is equal to 0 and t is equal to time of flight, because it comes comes back to same height at the end. So at the endல இந்த end பாயிண்டில் இங்கேருந்து இது ஒரு end பாயிண்டில் y என்ன வரும்? இந்த இடத்துல 0, t is equal to 0, y is equal to 0, t is equal to t, y is equal to t. Now நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். s is equal to ut plus half a t square, where s is equal to displacement, u is equal to initial velocity and t is equal to time taken, a is equal to acceleration. acceleration என்ன ஒரு எந்த பாயிண்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, acceleration டவுனில் தான் இருக்கும். a is equal to due to gravitation minus, ஏன்னா நம்ம assumption right from the beginning, upward assumption positive, downward motion negative, right from the beginningலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஓகே, ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இப்போ வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் அட் திஸ் பாயிண்ட், டைம் ஆஃப் ஃப்ளைட் அட் திஸ் பாயிண்ட், டைம் ஆஃப் ஃப்ளைட் அட் திஸ் பாயிண்ட், டைம் ஆஃப் அட் திஸ் பாயிண்ட். ஸோ இட் மீன்ஸ் நம்ம வி கன்சிடர் மோஷன் ஆஃப் projectile in y direction, that is y direction na vertical direction. vertical direction na the equation எப்படி வரும்? s is equal to sy is equal to initial velocity in y direction into time taken plus half into acceleration in the y direction into t square. So நமக்கு எல்லாருக்கும் தெரியும் sy. What is sy? sy is equal to displacement in the y direction. Displacement the initial சேர்ந்த அங்கேருந்து கம்ப்ளீட் டோட்டல் டைம் எடுத்து இவ்வளோ தூரம் வந்த பிறகு அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் y கோஆர்டினேட் என்ன? 0 தான். y is equal to 0 and acceleration is equal to minus g. So ux and our initial velocity of projection, this is ux, this is initial velocity of projection uy is equal to u sin theta, and time taken is equal to, during the entire motion time taken t is equal to capital T, time taken. Okay, so now we substitute in this equation. What is sy? sy is equal to y is equal to 0 is equal to uy is equal to u sin theta. So u sin theta into t. T now, how much time? T is capital T.
கேபிட்டல் ஏன்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் இதுக்கு இந்த என்டையர் ஜேர்னிக்கு எழுதுகிறோம். என்டையர் ஜேர்னியில் டைம் எடுத்தது வந்து கேபிட்டல் டி ப்ளஸ் half இன்ட்டு ஏக்கு பதில் மைனஸ் ஜி இன்ட்டு டி என்ன வரும் டி ஸ்கொயர். ஸோ we can write 0 is equal to u sin theta t minus half g t square or half g t square is equal to u sin theta into t. ஸோ நமக்கு என்ன தேவைப்படுது, நமக்கு வந்து t தான் தேவைப்படுது. இதையும் அடிச்சிடலாம். ஸோ t is equal to u sin theta 2 divided by g. So the time taken is equal to 2u sin theta by b. This is the total time taken from here to here to complete its journey. That is time for which the projectile remains in the air. அடுத்தது டைம் டேக்கன் டு ரீச் மேக்ஸிமம் ஹைட். ப்ரொஜெக்டைல் இப்படி போகிறபோது இட் இஸ் ஃபாலோயிங் ஏ பேரபோலிக் பாத். எல்லோரும் தெரியும். இட் மீன்ஸ் சிமெட்ரிக்கல். இங்கேருந்து இதுதான் மேக்ஸிமம் ஹைட் ரீச்டு. ஹைட் என்ன வருது, இங்கேருந்து எப்படி வரும், இங்கே 0 இப்படி இவ்வளோ ஹைட்டு, இவ்வளோ ஹைட்டு மேக்ஸிமம் ஹைட். அதுக்கப்புறம் ஹைட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும் இந்த வெர்டிக்கல் டைரெக்ஷனில். ஹைட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் ஹைட் ரீச்ட் பை த ப்ரொஜெக்டைல் அண்ட் அட் மேக்ஸிமம் ஹைட் வெலாசிட்டி இன் த ஒய் டைரெக்ஷன். ஏன்னா இப்படி போயிட்டு ஆக்சலேஷன் இந்த பக்கம் அடிக்குது இல்லை டவுன்வர்ட்ஸில். ஸோ மேக்ஸிமம் ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகி போகும். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி மறுபடியும் ஹைட்டு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ at maximum height velocity in the y direction is equal to 0, but velocity in the x direction is equal to initial velocity in the y direction is equal to u cos theta. ஏன்னா vertical velocity 0 இருக்குது இந்த பாயிண்டில், horizontal velocity every point maximum, and this is எவ்வளோ டைம் எடுக்குது, this we can call it time half அப்படின்னு டினோட் பண்ணோம். ஸோ திஸ் we can denote it as டைம் ஹாஃப். ஏன் டைம் ஆஃப் பண்ணுறோம்னா இது சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால எங்கேருந்து இங்கே போகிற டைமும் எங்கேருந்து இங்கே வர டைமும் சேமாக இருக்கும். டைம் ஆஃப் அசன்ட் இங்கேருந்து அசன்ட் ஆகுது, அப்புறம் டிசென்ட் ஆகுது. ஸோ டைம் ஆஃப் அசன்ட் இஸ் ஈக்குவல் டு டைம் ஆஃப் டிசென்ட். ஸோ டைம் ஆஃப் அசன்ட் ப்ளஸ் டைம் ஆஃப் டிசென்ட் இஸ் ஈக்குவல் டு இது என்ன வருது, டைம் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட். இந்த டைம் ப்ளஸ் இந்த டைம் இஸ் ஈக்குவல் டு டி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைம் ஆஃப் அசண்டை பார்ப்போம். இங்கேருந்து இதுக்கு போகிறதுக்கு மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணுறதுக்கு இதான் ஹெச் மேக்ஸிமம் அல்லது ஹெச்ன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ டைம் டேக்கன் டு ரீச் மேக்ஸிமம் ஹைட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. இது டைம் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட்டுங்கிற போது நம்ம ஒய் டைரெக்ஷனில் தான் பார்க்கணும். ஸோ வி வில் கன்சிடர் மோஷன் இன் ஒய் டைரெக்ஷன், தட் இஸ் வி ஒய் இஸ் ஈக்குவல் டு யூ வந்து யூ ஒய் ப்ளஸ் ஏஒய் இன்ட்டு டி ஹாஃப்னு வச்சுக்கோம். டி ஹாஃப் நம்ம இப்படி மெயின்டைன் பண்ணணும். டி ஹாஃப் ஆர் டைம் டேக்கன் டு ரீச் மேக்ஸிமம் ஹைட் எப்படியும் எழுதிக்கலாம் நம்ம. ஸோ விஒய் என்ன வருது, விஒய் இஸ் ஈக்குவல் டு 0. அட் மேக்ஸிமம் பாயிண்ட் த வெலாசிட்டி இஸ் 0 இந்த வெர்டிக்கல் டைரெக்ஷன். ஏன்னா இப்படியே போகுது, இப்படி போயிட்டு மறுபடியும் டவுனில் வருது. ஸோ அப்பில் போயிட்டே இருக்குது, அப் போயிட்டு அந்த மேக்ஸிமம் 0 மறுபடியும் டவுன் ஃபார் a second ஸ்டாப் பண்ணும். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0, விஒய் இஸ் ஈக்குவல் டு 0. So and uy initial velocity of projection is equal to u sin theta and ay
ay is equal to minus g. இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். திஸ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். vy is equal to 0 is equal to u sin theta u into a minus g time is equal to t half or t max எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ this become minus plus இது இந்த பக்கம் கொண்டு வந்து t half is equal to u sin theta, that is therefore t half, that is time taken to reach maximum height. இந்த maximum height எங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறது, அதுதான் time taken to reach maximum height. So is equal to u sin theta by g. இதை நம்ம time of ascentன்னு வச்சுக்கலாம். So time of ascent also equal to time of descent. So t என்ன வருது, total time of flight இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு time of ascent plus time of descent. time of ascent எவ்வளவு, time of ascent சேர்ந்தால் u sin theta by g plus time of descent என்ன வரும், t is equal to ta plus td, time of ascent plus time of descent is equal to plus u sin theta by g, which is equal to u sin theta same 1 plus 1 is equal to 2, that is 2 into u sin theta by g. ஸோ ஏற்கனவே நம்ம அதை டெரைவ் பண்ணியிருக்கோம் டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்னா ஏற்கனவே முன்னாடி டெரைவ் பண்ணியிருக்கோம். we derived as 2 into u sin theta by g, u into sin theta by, and t half is equal to u sin theta by g. So இதில் என்ன நம்ம எழுதலாம், t is equal to twice of t half, where t half is equal to time taken to reach the maximum height. எவ்வளோ டைம் பண்ணுறது அதுதான் நம்ம time taken to reach the maximum height, and capital T is equal to time of flight, time taken to complete the entire journey.